அவங்கள பார்த்து கும்பிடு. அவங்க எல்லாம் வாழ்த்த வேணா. ஜாக்கிரதடா, கையில பட்ட கைய கறி போயிடும். அவ்வளவு பயங்கரமான விஷமா இது? ஆலகால விஷம். மாணிக்கம் பைய இத சாப்பிட்டான், அடுத்த நிமிஷமே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியும். அதுக்கு அடுத்த நிமிஷம் உடம்பெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதுக்கு அடுத்த நிமிஷம் அப்புறம் ஏது நிமிஷம் க்ளோஸ். சார் வந்துட்டா மாலை எடுத்துட்டு வா, மாலை எடுத்துட்டு வா. மாலைய கூட என்ன இதெல்லாம் என்ன செய்ய? என்ன தம்பி நீங்க இந்த காலத்துல மாலையை மட்டும் போடாதீங்க, கூட பணத்தையும் கொடுங்கன்னு அவன் லட்சக்கணக்கில் பணத்தை சேர்க்கிறான். வெறும் மாலைக்கு போய் இப்படியா? நீங்க செஞ்ச தியாகத்துக்கு மாலை என்னங்க? இன்னும் என்னென்னமோ காத்து கிடக்குது. இன்னும் 3 நிமிஷத்துல நீங்க மயங்கி விட போறீங்க. அப்படிப்பட்ட விருந்து உங்களுக்கு. இந்த தம்பிக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியல? முண்டா அதை தெரியுதானே? ஆப்பிள் ஜூஸ கலக்கி வச்சிருக்கிறோம். போய் கேளு. ஏயா என்ன முண்டோன்ற அறிவு இருக்குது அவனுக்கு? உன் வீட்டுல போன் அடிக்குது, எவனாவது பேசுவான், நீ போய் பேசியா? பேசுறையா? பல வீடு ஒரு வீடா இருந்தா நீங்க உட்காருங்க தம்பி, உட்காருங்க. நீங்க உட்காருங்க சொல்றேன். இந்தாங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். நீங்க முதல்ல. இல்ல உங்களுக்கு தான். சாப்பிடுங்க. வணக்கம். வணக்கம்மா. மாமா மாமா ஆமா மாமா பார்த்த உடனே என்னடா இது? பாத்தீங்களா, போன்ல கூட அவன் தனியா பேச மாட்டான், என்ன கூட்டி வச்சுதான் பேசுவான். நாங்க 2 பேரும் அவ்வளவு நெருக்கம். நீங்க உட்காருங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க. அமுதா, தம்பிக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடு. நீ வந்தப்ப சாப்பிடுறேன். சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சாப்பிடுங்க. நன்றிமா. ஆமா, உன் மூஞ்சிக்கு ஆப்பிள் ஜூஸ் வரையா? என்னமா இது? ஆமாண்டி, இது கஞ்சி குடிக்கிற உடம்பு ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் ஒத்துக்காது. நீங்க வாய சொல்லடா கண்டு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இப்ப குடிக்க போறியா இல்லையா? போறோம். இந்தாமா நீ சாப்பிடு. பிறந்த நாள் தானுங்களே, அத வழக்கம் போல ஜாம் ஜாமன் கொண்டாடிடுவோம். பொன்னாடதான், போஸ்டர் தான், மாலை தான், உண்டியல் தான், கலெக்ஷன் தான். நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பேசுறான் மூதேவி. ஏங்க எங்களுக்கு வழக்கம் போல கால் உண்டியா? அம்மா! ஐயோ! அம்மா! அம்மா! வைத்தறியுமா? வைத்தறியுமா? மோசம் பண்ணிட்டேடி. என்னங்க நம்ம பிள்ளைங்க துடிக்கிறாங்களே, என்னங்க ஆச்சு சொல்லுங்க. ஐயோ, அந்த கொடிய விஷத்தை கலந்துருந்தனே. நெஞ்செல்லாம் எரியுது. அமுதா, அமுதா, அமுதா. ஐயோ, என் குழந்தை, நான் பெத்த குழந்தைங்க போயிட்டாங்களே. ஐயோ, உங்க கையால நம்ம பிள்ளைங்களை கொன்னுட்டீங்களா கடவுளே? ஐயோ, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தைங்க போயிட்டாங்களே, என் குழந்தைங்க போயிட்டாங்களே, என் குழந்தை. கமலா, அமுதா 2 குழந்தைகளும் போயிட்டாங்கோ. ஒரு மாணிக்கத்துக்கு விஷம் வச்ச என் 2 மாணிக்கங்களும் மறைஞ்சு போச்சு. ரத்தனம், என்னப்பா சுத்தம்? உள்ள அப்பா இருக்கிறாரு, மெதுவா பேசுங்க. ஆமா, பெரிய
பணக்கார பசங்கெல்லாம் உனக்கு பொண்ணு கொடுக்க பேயாடுகிறாமே. ஓம் பொண்டாட்டி யார் தெரியுமா? இவளா? இந்த குப்பக்காரியா? ஆனா என் தங்கச்சி மக. அப்பா அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துறேன். தயவு செய்து இந்த கன்றி புரூட்டை எடுத்துட்டு போங்க. ஏ மாமா, நமக்கு இந்த பங்களா வாசம் எல்லாம் லாய்க்கு இல்ல. பிளாட்ஃபார்ம் தான் லாய்க்கு. சும்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் நான் சத்தியத்தை மீற மாட்டேன். ரத்னா, நீதான் மாப்பிள்ள, இவதான் பொண்ணு. ரத்னா, யாரு இவங்கெல்லாம்? வாங்க 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 வாங்க. ரத்தனத்துக்கு கல்யாணம் பேச வந்திருக்கிறேன். முனியம்மா வா வா. இதுதான் பொண்ணு. ஏய், என் மகனுக்கு கல்யாணம் பேச நீ யாரு? ஓ மகன் ரத்தனம். ஓ மகன். சும்மா சும்மா. அப்பா இங்க வாங்க. அவன் குடிச்சிட்டு வந்திருக்கிறான், ஏதோ உளறான். போ வெளியே. போறேன். பெரிய மனுஷா, ரத்தனத்துக்கு பெரிய பணக்கார வீட்டுல பொண்ணு கட்டலான்னு நினைச்ச இந்த வீட்டுல கொலை விடுவோம். இதுல இருக்கிற ரகசியம் எல்லாம் உனக்கு தெரிய வேணாம். இவதான் உன் வீட்டு மருமக, இந்த வீட்டு மகாலட்சுமி. முனியம்மா வாங்க மாமா போலாம். போலாம். இந்த வீட்டுல என்னப்பா நடக்குது? ஒண்ணும் இல்லப்பா, அவன் யாரோ இடம் தெரியாம தவறா உள்ள வந்துட்டான். அவன் தவறா வரலப்பா. இல்ல, இந்த வீட்டுலதான் ஏதோ தவறு நடக்குது. ஏன்பா, அந்த குடிகாரன் யாரு? அந்த குப்பக்காரி யாரு? சத்தியமா சொல்றேன்ப்பா, அவங்களுக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏண்டா, சம்பந்தம் இல்லாமலா அந்த ரவுடி பைய வந்து சம்பந்தி முறை கொண்டாடுனா? ஏய், பெருமையோடு வாழ்ந்த குடும்பம்டா இது. புகழ கொடிகட்டி பறக்க விட்ட பரம்பரைடா. அதை குழி தோண்டி புதைக்கவா நீ மகனா வந்து பிறந்திருக்கிற? அப்பா, ஏய், இங்க என்னடா சதி நடக்குது? அவன் ஏண்டா இங்க வந்தா? சொல்லுடா. ஏய் சொல்லுடா, இது என் சொந்த விஷயம். சொந்த விஷயம்? ரத்னா, நான் உன் அப்பன்டா, நீ என் மகன். எனக்கு தெரியாம உனக்கு சொந்தமே. அப்பா, என்னப்பா, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். வேண்டாப்பா, நான் இங்க இருக்க விரும்பல. ஏன்பா? இது வீடு இல்ல, இது மர்ம குகை. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. வேண்டாம், நான் மலை பங்களாவுக்கு போறேன். உங்ககிட்ட இருக்கிற அத்தனை பணமும் என் கைக்கு வந்து சேரணும். அதனால என் மகளை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது முடியாது. முடியாது? முகமூடிய கிழிச்சறிவேன், உன் குட்ட போட்டு உடைச்சிடுவேன். ரத்தனத்தை வீட்டுக்கு மகனாத்தான் கொடுத்த, உனக்கு மருமகனா கொடுக்கல. அடைச்சை, கேவலம் சாராயம் குடிக்க பணம் இல்லைன்னு இந்த பிள்ளைய 10 ரூபாய்க்கு கையில வித்தியடா. அப்படிப்பட்ட பிள்ளைய இவ்வளவு பெரிய மாளிகளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறனே, எனக்கு என்ன லாபம்? தங்கப்ப சொத்த பங்கு போடுறது, நாம எல்லாம் எடுத்துக்கிறது, இதானியா நமக்குள்ள பேச்சு. அப்ப அதையாவது செஞ்சு தொலைங்களையா. பைத்தியம் முடிச்சு தெருத்துருவா அலையிறானே நல்ல சிவம், அவன் பங்கையும் சேர்த்து எங்கிட்டே கொடுத்துருங்க. வக்கீல கூட்டிட்டு வரவா? என்ன உளறீங்க? அந்த தங்கப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொத்தை எப்படி பிரிக்க முடியும்? அவன் ஏன் உயிரோட இருக்கணும்? அவனையும் கொண்டுட்டா கொலையா? போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா? போலீஸை ஏமாத்து. தங்கப்பருக்கு சிகிச்சை கொடுக்கிற மாதிரி விஷ ஊசிய போட்டு அவனை சாகடிச்சிடணும். அப்படிப்பட்ட ஒரு டாக்டரை நான் கண்டுபிடிக்கிறேன். மரபங்களாவில் இருக்கிற தங்கப்பன் இனி வரமாட்டான், வரவே மாட்டான். ஆரம்பத்திலேயே எங்க டாக்டரை கூப்பிட்டு இருந்தா எப்பவோ க்ளோஸ் பண்ணிருப்பாரு. எதை கம்பவுண்டர்? வியாதியை சொல்றாரு. அப்பா, இவரு ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில இருந்து வந்திருக்கிற பெரிய டாக்டர். டாக்டர், ஊசி போடுங்க. இதோ
ரத்னம் Out! Tangappa out! Thank you, doctor! Thank you, thank you, thank you. டாக்டர், நீங்க தங்கமான டாக்டர். எங்க? Good. Very good. டாக்டர், thank you very much for your treatment. கொலை உங்களுக்கு கை வந்த கலைன்னு நினைக்கிறேன். ஆர்ப்பாட்டமே இல்லாம ரொம்ப அமைதியா நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க. பேசினபடி உங்களுடைய ஃபீஸ் 20,000 ரூபாய். 20,000. இன்னைக்கு ராத்திரியே நீங்க புறப்பட்டாகணும். ஷார்ப் 9:15 டேக் ஆஃப் ஃளைட். கடவுளுடைய கிருபையால எவரிதிங் சக்சஸ். ரத்னம், ஃபாலோ மீ. தம்பி ரத்னம், எல்லா காரியமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சாச்சு. இனி நடக்க வேண்டியதை முக்கியமா கவனிக்கணும். மேப்படியாருக்கு எவ்வளவு சொத்து, எவ்வளவு வீடுகள், எவ்வளவு ரொக்கம், எவ்வளவு நகை, அதெல்லாம் விலாவரியா இப்ப தெரிஞ்சாகணும். என்னையா இது? இத்தனை வருஷமா எனக்கு சோறு போட்டிருக்காரு தங்கப்பரு. அவருக்கு ஒரு கொள்ளி வச்சுட்டு பாக்கி விஷயங்கள் அப்புறம் பேசுவோமே. ரத்னம், பெத்தப்ப குத்துக்கல்ல மாதிரி இருக்கிற எனக்கே நீ ஒரு கொள்ளி வைக்கல, அதுக்குள்ள யாருக்கோ கொள்ளி வைக்கிறேன்னு துடிக்கிறியே. அதெல்லாம் நடக்காது. தர்மப்படி, நியாயப்படி, பொதுவானவனுக்கு பொதுவா 3 பங்கு இமீடியட்டா போட்டாவணும். ஏய் மிஸ்டர், யாராவே? எந்த 3 பங்கு? என்னையும் சேர்த்து 4 பங்கு போடுங்க. யா, உனக்கு எதுக்கு பங்கு? விஷ ஊசி போடதான் நாங்க 20,000 ரூபாய் கொடுத்தோமே. ஆஃப்டர் 20,000. நீங்க என்ன செய்ய சொன்னது கொலை. நான் இதை வெளியே சொன்னா உங்க நிலை தள்ளிப்படா. டேய் டாக்டர், மிரட்டுற. இந்த சொத்துக்காக நான் எத்தனை வருஷம் பாடுபட்டிருக்கிறேன் உனக்கு தெரியுமா? கார் மேல பாறைய உருட்டினேன், தங்கப்பனுடைய மனைவியை கொளுத்தினேன், உண்மையான குழந்தையை தூக்கிட்டு ஓனானே அந்த தேங்காய் குடி மேல காரை ஏத்தி சாகடிச்சேன். இப்படி அடுக்கடுக்கா கொலையை செஞ்சு வாழ்நாள் பூராவும் தியாகம் பண்ண எனக்கும் கேவலம் ஒரே ஒரு கொலையை செஞ்ச உனக்கும் சம பங்கு. நான் கூட தான் தியாகம் பண்ண. பெத்த மகன் ரத்தனத்தை இவன் மகன் பொய் சொல்லி நடிக்க வச்சேன். பெத்த மகனையே தியாகம் பண்ண. உனக்கு எனக்கு சம பங்கா? நடக்காது. என்னங்கடா, அப்படிப்பட்ட மாநகராட்சியிலேயே தகுதிக்கு தகுந்தா போல பங்கு போட்டுக்கிறதா பத்திரிகையில பாக்குறேன். சம பங்கு கேட்கிற நீ, சம பங்கு. நம்ம பங்கு கொடுக்கல. இன்ஜெக்ஷன். டாக்டர், உங்களுக்கு பங்கு தானே வேணும்? எஸ். என் கூட வாங்க. நான் தான். Thank you. இந்தப்பா டாக்டர், உனக்கு 20,000 ரூபாய் போதாதுன்ற. மேற்கொண்டு 10,000 வாங்கிக்க. எனக்கு பங்கு தான் வேணும். விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கிற காலையா இது? நீ கொலைவாசியை ஏத்துறியா? 5-10 கொலை நடக்குது இந்த காலத்துல. எனக்கு பங்கு தான் வேணும். சரி, 50,000 வாங்கிக்க. ஆள விட்டு. எனக்கு பங்கு தான் வேணும். பங்காடா கேட்கிற? உன்னைய பங்கு போடுறேன் பாரு. நிறுத்துங்கப்பா. நீ சாகலையா? விஷ ஊசி போட்டிருந்தால சாகறதுக்கு. அப்ப நீ ஊசி போடலையா? நான் டாக்டரா இருந்தாலும் ஊசி போடுறதுக்கு. அப்ப நீ யாரு? அவன் என் மகன்டா, என் மகன். என்னது? உன் மகனா? ஆமாண்டா. இத்தனை வருஷமா நீங்க எல்லாம் செய்த அக்கிரமத்தை உங்க வாயாலே எங்க அப்பா கேட்கணுங்கிறதுக்கு தான் இப்படி வேஷம் போட்டு நடிச்சேன். உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்னடா? அவனை வெளியே விட்டா தானே உலகத்துக்கு உண்மை தெரிய போகுது. உங்க அப்பனையும் உன்னையும் ஒரே அடியா ஒழிச்சு கட்டிடுறேன்.
எப்படியா இருக்கு? அடி அதிகமா பட்டுச்சாயா? அது இருக்கட்டும், என் மகன் எப்படி இருக்கிறான்? அவரை பத்தி கவலைப்படாதீங்கயா. அங்க பாருங்கய்யா, அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவங்க வாங்கிட்டு இருக்கானுங்கய்யா. ஐயா கொஞ்சம் இருங்கய்யா, நான் போலீஸ் போன் பண்ணி வந்துடுறேன். ஆமா சார், அதே இடம் தான் சார். சீக்கிரமா வந்துருங்க சார். எப்படியா நான் எழுதிருப்பேன். ஆம்புலன்ஸ் போட்டு வா. அப்பா மாணிக்கம், மாணிக்கம், இந்த ரத்தத்து மேல ஆணையிட்டு அன்னைக்கு நீதான் என் மகன் நிரூபிக்கிறேன்னு சொன்னியே, நிரூபிச்சுட்டடா. மாணிக்கம், நீதான் என் மகன், நீதான் என் மகன். அப்பா, இந்த ஒரு வார்த்தைக்காகத்தாப்பா இத்தனை நாள் காத்திருந்தேன். மாணிக்கம், இது போதுப்பா. மாணிக்கம், இந்த திரண்ட சொத்துக்கு அதிபதியான நீ, எப்படியோ வாழ வேண்டிய நீ, சேரியில கஷ்டப்படும்படியா ஆயிடுச்சடா மாணிக்கம். அப்பா, நான் சேரியில வாழ்ந்ததும் ஒரு விதத்துல எனக்கு நல்ல அனுபவம் தான். ஒரு மனிதன் தன்னுடைய அவசிய தேவைக்கு அதிகமா இப்படியெல்லாம் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறதுனால தான் இந்த நாட்டில் குழப்பங்களே ஏற்படுது. நம்ம பிரிச்சது கூட சொத்துக்கள் தானே. அப்பா, உங்களுடைய அவசிய தேவைக்கு போக மற்ற எல்லா சொத்துக்களையும் சேரி வாழ் மக்களுக்கு எழுதி வச்சிருங்க. அப்படியே செய்திடுறேன் மாணிக்கம், உடனே செய்திடுறேன். அப்பா, மாணிக்கம். யோ மாமா, மாமா மோர் சாப்பிடுங்க மாமா. குழு குழு அறையில கவலை இல்லாம படுத்திருக்க வேண்டிய நீங்க இப்படி கால் கடுக்க வெயில நிக்கிறீங்களே. பாவம். ஏ மாமா, எல்லா சொத்தையும் தர்மம் பண்ணிட்டீங்களே, எப்படி மாமா உங்களுக்கு அவ்வளவு பெரிய மனசு வந்துச்சு? அதுவா, அந்த தியாக உள்ளத்துக்கு காரணமே என் மவன் தான்மா. ஏம்மா, பணத்தை பெட்டியில கூட்டி என்னம்மா பிரயோஜனம்? என் சொத்தெல்லாம் ஏழைகளுக்கு மாடி வீடா மாறி காட்சி அளிக்குது பாரு. அதை பார்க்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஆமா, அவன் எங்கம்மா? அவன் அதோ அங்க இருக்கார் மாமா. வெல்ல வெல்ல அப்பாடா, உங்களாலதான் ஒழிக்க முடிஞ்சது. தொலைச்சிட்டும் இல்ல. இந்தாங்க. என்னங்க, வாங்க போலாம். எங்க நேரமாச்சு, வாங்க வாங்க. ஏன் கூட்ட இப்போ? சாப்பிடதான்.